வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு வீடியோவில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் இன்கம் டேக்ஸ் 1ல் வந்து நம்ம ஹெச்ஆர்ஏ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட சம்ஸ் லைனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 20th சம்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் அவுட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் calculate the taxable house rent allowance of Mr. Kannan who is working and living in Chennai. ஸோ சென்னை அப்படின்னாலே it is a metropolitan city. ஸோ 50% of salary நம்ம calculate பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேசிக் சேலரி 78,000, டிஏ தட் இஸ் டியர் ஆஸ் அலோன்ஸ் ஃபார்மிங் பார்ட்டுன்னு தெளிவாக கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ 7,800, ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் பர் ஆனம் 11,700, ரெண்ட் பெய்ட் பர் ஆனம் 13,200. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேல்குலேஷனுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ கேல்குலேட் பண்ணால் தான் நம்மளால் கேல்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் ஆஃப் லீஸ்ட் எக்ஸம்டட், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ். ஸோ ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ் ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் பர் ஆனம் 11,700. ஸோ பர் ஆனம் சொன்னதுனால நான் அந்த அமௌண்ட் வந்து அப்படியே போட்டுடலாம், 11,700. நெக்ஸ்ட்டு ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ஸோ வந்து ரெண்ட் பெய்டு எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ரெண்ட் பெய்ட் பர் ஆனம் வந்து 13,200. இது வந்து பர் ஆனம்னால அப்படியே போட்டுடுறோம், மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ஸோ சேலரி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பேசிக் சேலரி, டிஏ ஆஸ் வெல் அஸ் கமிஷன், இது மூணுமே தான் சேலரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹெச்ஆர்ஏ நம்ம ஆட் பண்ணும். ஸோ அப்போ இங்கே கேல்குலேஷன் ஆஃப் சேலரிக்கு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள். பேசிக் சேலரி 78,000. ஸோ பேசிக் சேலரி ப்ளஸ் யோர் டிஏ. டிஏ வந்து இஃப் என்டர்ஸாக இருந்தால் தான், ப்ளஸ் யோர் கமிஷன் பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர். ஸோ இதுதான் வந்து சேலரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹெச்ஆர்ஏ. பேசிக் சேலரி எவ்வளோ அப்படின்னா 78,000 இந்த கொஸ்டினில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், தட் இஸ் இங்கே பாருங்கள், பேசிக் சேலரிக்கு வந்து பர் ஆனமும் கொடுக்கல, பர் மந்த்தும் கொடுக்கல. ஸோ நான் நிறைய சம்ஸ் போட்டிருக்கேன் ஹெச்ஆர்ஏ, அதிலலாம் சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு என்ன பர் மந்த்தோ பர் ஆனமோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அடுத்தது, ஸோ டிஏக்கும் எதுவுமே கொடுக்கல, ஸோ அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா பர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது பர் ஆனமாக இருந்துச்சுன்னா பேசிக் சேலரியும் டிஏவும் பர் ஆனமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இது பர் ஆனம்க்கு நோட் பண்ணிவிட்டு, ஸோ 78,000 ப்ளஸ் 7,800. ஸோ 7,800 ஏன் போடுறோம் அப்படின்னா டிஏ வந்து ஃபார்மிங் பார்ட் அப்படின்னு சொல்லி, இஃப் என்டர்ஸ்னு போட்டிருந்தாலும் சரி, ஃபார்மிங் பார்ட்டுன்னு போட்டிருந்தா அப்படின்னாலும் நம்ம வந்து கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ கேல்குலேஷன் ஆஃப் சேலரி வந்து இப்போ வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 85,800 rupees நமக்கு கிடைக்குது. ஸோ இது தான் வந்து கேல்குலேஷன் ஆஃப் சேலரி. ஸோ இதில் வந்து கமிஷன் பேஸ்ட் ஆன் டோன் ஒரு இல்லை, ஸோ நம்ம விட்டுடுறோம், இது ரெண்டுத்தை மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணலாம். லீஸ்ட் எக்ஸம்டட் கேல்குலேஷனுக்கு ஆல்ரெடி ரெண்ட் பெய்ட் போட்டாச்சு, மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ஸோ 85,800 நம்ம 85,800 வந்து நம்ம 10% ஆஃப் சேலரி போடணும். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 8,580 வரும். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா will be getting 4,620 as the answer. ஸோ 50% ஆஃப் சேலரி அடுத்தது. ஸோ நம்ம வந்து இந்த அமௌண்ட்லேயே வந்து தட் இஸ் சேலரி கேல்குலேட் பண்ணோம்ல, அதில் வந்து 50% ஆஃப் சேலரி தான் பண்ணணும், ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் 50% போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால நம்ம 50% ஆஃப் சேலரி போடுறோம். ஸோ 50% ஆஃப் சேலரினா 50% ஆஃப் 85,800. ஸோ இதில் நம்ம 55% போட்டோம் அப்படின்னா 42,900 இஸ் தி ஆன்சர். ஸோ இது வந்து லீஸ்ட் எக்ஸம்டட் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது மூணுத்தில் எது கம்மி அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கம்மி. இதை தான் நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஸோ கேல்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு எவ்வளோனா 11,700 கொஸ்டின்லேயே இருக்குது, மைனஸ் யோர் லீஸ்ட் எக்ஸம்டட். லீஸ்ட் எக்ஸம்டட் எவ்வளோ? 4,620 is your least exempted. ஸோ 4,620 இங்கே போடுங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா 7,080 is your answer. ஸோ taxable HRA வந்து 7,080 is your answer. ஸோ மறக்காமல் இப்படி தான் இந்த ஃபார்மேட்டை பண்ணணும், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். 21st கொஸ்டின் பாருங்கள். ஸோ சேலரி கொடுத்துருக்காங்க, டிஏ ஹெச்ஆர்ஏ கொடுத்துருக்காங்க, ரெண்ட் பெய்டு இன் டெல்லி
2000 per month. So Delhi அப்படினாலே என்னது? It is a metropolitan city, so 50% of salary. Calculate exempted HRA if 40% of DA forms part as the retirement benefit. So இந்த மாதிரி forms part அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 40% தான் forms part. அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்படி போடுறது அப்படின்றத வீடியோவில் இப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ 21st சம்மோட சொல்யூஷன் பார்ப்போம் நம்ம. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லீஸ்ட் எக்ஸம்டட் தான் தேவை. ஸோ நம்ம அதை கால்குலேட் பண்ணிப்போம். கால்குலேஷன் ஆஃப் லீஸ்ட் எக்ஸம்டட். ஸோ ஆக்சுவல் HRA ரிசீவ்ட் 21st கொஸ்டினில் பாருங்கள், ஆக்சுவல் HRA ரிசீவ்ட் ₹2000 per monthன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இயர்லி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 2000 into 12 நம்ம போடணும். ஸோ 2000 into 12 நம்ம போட்டோம் அப்படின்னா we will be getting 24,000 as the answer. So next rent paid minus 10% of salary. So rent paid எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Rent paid in Delhi ₹2,000 per month. So 2000 into 12 நம்ம போடணும். அப்போ போட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 24,000. ஸோ இதில் வந்து நம்ம minus 10% of salary போடணும். ஸோ 10% of salary நம்ம போடணும் அப்படின்னா நம்ம salary calculate பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், salary நம்ம calculate பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து basic pay plus DA plus commission based on turnover, அதுதான் வந்து calculation of salary for the purpose of HRA. பட் இங்கே வந்து கொஸ்டினில் வந்து வெறும் சேலரியும் DAவும் தான் கொடுத்துருக்காங்க, கமிஷன் கொடுக்கல. பட் salary மட்டும் தான் நம்மளால இந்த கொஸ்டினில் calculate பண்ண முடியும். ஏன்னா DA வந்து if enters-உம் சரி ஃபார்மிங் பார்ட்டும் கொடுக்கவே இல்லை. பட் நீங்கள் கொஸ்டினில் லாஸ்ட்டாக பாருங்கள், if 40% of DA forms part as retirement benefit லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கொஸ்டினில் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து DAக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ 40% of DA forms part of retirement benefit. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேலரி எடுத்து எழுதிப்போம். சேலரி எவ்வளோ அப்படின்னா 5,000 into 12 ப்ளஸ் நம்ம DA எடுத்துடணும். ஸோ DA வந்து 1000 into 12 நம்ம போடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதில் வந்து 40% தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி 40% ஃபார்மிங் பார்ட் அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை இயர்லி கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த இயர்லி அமௌண்ட்டில் இருந்து தான் நம்ம வந்து அதை வந்து 40% போடணும். ஸோ ஃபஸ்ட்டு DA அமௌண்ட் பாருங்கள், 1000 into 12 நம்ம போட்டு அதில் தான் நம்ம 40% கண்டுபிடிக்கணும். ஸோ 1000 into 12 இதில் தான் நம்ம வந்து 40% கண்டுபிடிக்கணும். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அது இயர்லி கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம 1000 into 12 போடுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுலேருந்து 40% தான் தேவை. ஸோ 40% நம்ம போடுறோம். ஸோ ஹோப் உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 5000 into 12 போட்டால் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 60,000 வருது. ப்ளஸ் DA நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4,800. ஸோ இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து 1000 into 12 தட் இஸ் 12,000 நம்மளுக்கு வரும். அதில் நம்ம 40% போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4,800 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 64,800 இஸ் தி ஆன்சர். ஸோ சேலரியோட அமௌண்ட் வந்து இதுதான் சேலரியோட அமௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சேலரியிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது லைனாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இங்கே 10% ஆஃப் சேலரி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போனா 64,800 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10% போடணும். அப்போ 10% போட்டோம் அப்படின்னா 6,480 நம்மளுக்கு ஆன்சர் வரும். அப்போ நம்ம இதில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும் இப்போது. ஸோ எப்படி டிடெக்ட் பண்ணணும்? 24,000 மைனஸ் யூ 6,480 நம்ம பண்ணோம் அப்படின்னா we will be getting 17,520 as the answer. ஸோ இப்படி தான் ஆன்சர் வரும் ஆப்ஷன் பிக்கு. ஸோ ஆப்ஷன் பி ஒரே ஒரு வாட்டி திருப்பி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ரெண்ட் பெய்டு அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 2000 அப்படின்னு. ஸோ 2000 into 12 24,000 நம்ம போட்டாச்சு. மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ஸோ இங்கே வந்து நம்ம சேலரி கால்குலேட் பண்ணால் தான் இங்கே 10% போட முடியும். ஸோ சேலரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் HRA வந்து பேசிக் பே ப்ளஸ் DA if enters ப்ளஸ் your commission based on turnover. இந்த கொஸ்டினில் கமிஷன் இல்லை. ஸோ நம்ம பேசிக் பேவும் DA எடுத்துக்கிறோம். DA பாருங்கள் கொஸ்டினில் லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 40% ஆஃப் DA ஃபார்ம்ஸ் பார்ட். ஸோ ஃபார்மிங் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபார்மிங் பார்ட்டும் இஃப் என்டர். ஸோ ரெண்டுமே வந்தாலே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பே 5,000 into 12 நம்ம எடுத்து எழுதியாச்சு. ப்ளஸ் DA பார்த்திங்க அப்படின்னா 1000 into 12 நம்ம போட்டுட்டு அதில் தான் நம்ம 40% எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு 4,800 கிடைக்கும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 64,800. அதில் நம்ம 10% சேலரி வந்து 10% நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஆன்சர் தான் 6,480. ஸோ இது ரெண்டுத்தையும் டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா 17,520 இஸ் யூ ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ வந்து நம்ம கடைசியாக போடுறது என்ன அப்படின்னா
50% ஆஃப் சேலரி. ஸோ 50% ஆஃப் சேலரி நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு 64,800. ஸோ 64,800 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் 50% நம்ம போட்டோம் அப்படின்னா 32,400. ஸோ இப்போது நம்ம வந்து இது மூணுத்தில் லீஸ்ட்டாக எது, ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறது லீஸ்ட் எக்ஸம்ப்ட். ஸோ மூணுத்தில் எந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,520 இஸ் யோர் லீஸ்ட் அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம கால்குலேஷனுக்கு இப்போ எடுத்துக்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபைனல் கால்குலேஷன் பார்த்துலாம். கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. ஸோ இதுதான் உங்களோட ஃபார்மட். ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு எவ்வளோ அப்படின்னா 24,000. ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் 24,000. அது அப்படியே போட்டுட வேண்டியதான். லீஸ்ட் எக்ஸம்ப்டட் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 17,520 தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம எடுத்து இங்கே டிடெக்ட் பண்ணோம். லீஸ்ட் எக்ஸம்ப்டட் 17,520. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ அப்படின்னா 6,480 இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். ஸோ 21st சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சம் 22nd சம். அதோட கொஸ்டின் பாருங்கள். கால்குலேட் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ ஃப்ரம் த ஃபாலோயிங். சேலரி ₹12,000 per month, DA at $20% of salary, HRA ₹800 per month, rent paid of house ₹1,000 per month, ஹவுஸ் இன் திருச்சி. ஸோ திருச்சி அப்படின்னா நம்ம 40% ஆஃப் சேலரி தான் போடுவோம். ஸோ இப்போ வந்து ஆன்சர் 22 பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ போடுறதுக்கு முன்னாடி லீஸ்ட் எக்ஸம்ப்டட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு 3 ஆப்ஷன்ஸும் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு எவ்வளோன்னு பாருங்கள். கொஸ்டினில் ஹெச்ஆர்ஏ ஆஃப் ₹800 per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 800 × 12 நம்ம போடணும். நம்மளுக்கு 9,600 இஸ் தி ஆன்சர். ஸோ ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி ஆப்ஷன் பி. ஸோ ரெண்ட் பெய்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ரெண்ட் பெய்டு வந்து 1,000 per month. ஸோ 1,000 × 12 எல்லாத்தையும் இயர்லி கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 12,000 வரும் நமக்கு ஆன்சர். மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ஸோ சேலரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொஸ்டினில் பாருங்கள் சேலரி எப்படி போட்டிருக்காங்கன்னு. ஸோ சேலரி வந்து 12,000 per month அப்படி இருக்குது. ஸோ 12,000 ஃபஸ்ட்டு பேசிக் சேலரி நம்ம எழுதிப்போம். × 12 நம்ம போட்டுக்கிறோம். சேலரி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது மட்டும் தான் வரும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா வந்து டிஏ பாருங்கள், டிஏ at 20% ஆஃப் சேலரின்னு கொடுத்துருக்காங்க. பட் இஃப் என்டர்ஸ் அப்படின்ற வேர்டோ இல்லை ஃபார்மிங் பார்ட் அப்படின்ற வேர்டும் கொஸ்டினில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்த வேர்ட்ஸ் எதுவுமே கொஸ்டினில் இல்லாததுனால நம்ம வந்து சேலரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹெச்ஆர்ஏ நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம் டிஏக்கு. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திடீர்னு வந்து டிஏ கால்குலேட் பண்ணோம் எடுத்து அப்படியே போட்டுருவோம். பட் போடக்கூடாது. ஏன்னா இஃப் என்டர்ஸும் சரி இஃப் ஃபார்மிங் பார்ட்டும் சொல்லி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம போடக்கூடாது. அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வெறும்னே வந்து பேசிக் பே தட் இஸ் சேலரி மட்டும் தான் வரும். அப்போ 12,000 × 12 நம்ம போட்டோம் அப்படின்னா 1,44,000 இஸ் யோர் சேலரி அமௌண்ட். ஸோ சேலரி அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இதில் வந்து 10% நம்ம இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 10% நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா we will be getting 14,400 as the answer. இப்போ நம்ம 12,000 minus 14,400 டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா we will be getting 2,400 as the answer. ஸோ 40% ஆஃப் சேலரி. ஸோ 40% ஆஃப் சேலரி நம்ம ஏன் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ சென்னை, மும்பை, கொல்கட்டா அந்த மாதிரி ஏரியாஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 50% போடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஏரியாஸ் இல்லாதனால நம்ம 40% ஆஃப் சேலரி தான் போடும். ஸோ இப்போ வந்து 40% ஆஃப் சேலரி அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா சேலரி ஆல்ரெடி நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1,44,000. ஸோ நம்ம வந்து 40% ஆஃப் 1,44,000 நம்ம போட்டுக்கிறோம். இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 57,600 இஸ் தி ஆன்சர். ஸோ இங்கே நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது லீஸ்ட் எக்ஸம்ப்டட். ஸோ இதில் எந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னா ஆப்ஷன் பி 2,400. இந்த அமௌண்ட்டை தான் நம்ம இப்போ ஃபைனல் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ பாருங்கள். ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ் ஆல்ரெடி இங்கே கால்குலேட் பண்ணி வச்சா 9,600 போட்டுக்கோங்க. மைனஸ் யோர் லீஸ்ட் எக்ஸம்ப்டட் அமௌண்ட் நம்ம எங்கே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 2,400. அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே போட்டுப்போம். ரெண்டுத்துமே நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கடக்கூட ஆன்சர் வந்து 7,200 இஸ் தி ஃபைனல் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ ஆன்சர். ஸோ 22nd சம்மோட ஆன்சர் வந்து டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ வந்து 7,200 இஸ் தி ஃபைனல் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3 கொஸ்டின் பார்த்தோம். 20th சம், 21st சம் அண்ட் 22nd சம். ஸோ
ஆல்ரெடி நம்ம போட்ட சம்ஸ்லாம் கூட நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெச்ஆர்ஏ கான்செப்ட் ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. இன்னும் 2 வீடியோ தான் இருக்குது ஹெச்ஆர்ஏல. ஸோ மேக் ஷோர் தட் யூ சப்ஸ்கிரைப் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். உங்களுக்கு ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஹெச்ஆர்ஏயோட கான்செப்ட் எப்படி நம்ம போடணும் அப்படின்னு. ஸோ லைன்லைனா எல்லா சம்ஸையும் நான் கவர் பண்ணிட்டு வரேன். We'll see you in my next video. Thank you for watching.